all, welcome to Star Police Academy, number one police academy in Tamil Nadu, daily current affairs for TN, USRB, TNPSC, SSC, RRB and banking. So, இன்றைய நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த நியூஸ்ல பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வேலைக்கு செல்லும் பெண்களோட எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா 37% அதிகரிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல எந்த ரெண்டு சிட்டியில வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து அதிகமாக வேலைக்கு போறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹைதராபாத் அண்ட் சென்னை. ஸோ இது வந்து தெரியணும். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா எந்த இன்ஸ்டியூட் வந்து இந்த ரிப்போர்ட் அதாவது இந்த சர்வே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நபர் சேர்ப்பு தொடர்பான சிக்கல்களுக்கு தீர்வளிக்கும் கேரியர் நெட். ஸோ இந்த நிறுவனம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண டேட்டால ஸோ பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து வேலைக்கு போகிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அதோட பெர்சன்டேஜ் 37%. ஸோ முக்கியமாக ஹைதராபாத் அண்ட் சென்னை தான் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வேலைக்கு போகிறது அதிகமாக இருக்குது அப்படின்ற இந்த நியூஸ் தெரியுது. நெக்ஸ்ட் நியூஸ், செயற்கை நுண்ணறிவில் இந்தியா முன்னிலை பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தில்லி பாரத் மண்டபத்தில் புத்தாக்க நிறுவனங்கள் கண்காட்சி வந்து நடைபெற்றிருக்கு. ஸோ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா PM அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விசிட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 3 இயக்கங்களை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ அது என்னென்னது பார்க்கலாம். மத்திய அரசு அண்மையில் செயற்கை நுண்ணறிவு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் உற்பத்தி, அதுக்கப்புறம் குவாண்டம் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, குவாண்டம் தொழில்நுட்ப மேம்பாடு, இந்த 3 இயக்கங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகம் செய்தது. ஸோ உங்களுக்கு கேட்கலாம் கொஸ்டின், சன்ரைஸ் செக்டர்ஸ்லாம் எது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் ஹப், ஸோ செமிகண்டக்டர் ப்ரொடக்ஷன். ஸோ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 2024க்குள்ள செமிகண்டக்டரை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதை அந்த டார்கெட் இயர் ஞாபகம் வச்சுக்கணும். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா குவாண்டம் கம்ப்யூட்டிங், ஸோ அதை பற்றி சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாண்டம் ஸ்கூல் வந்து யார் ஆரம்பிச்சிருக்கா அப்படின்னா IBM அப்படின்ற ஒரு இன்ஸ்டியூட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவாண்டம் ஸ்கூல்ஸை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த 3 இயக்கங்களை பற்றி தான் இங்கே பேசியிருக்காங்க. இங்கே பார்க்கலாம், இந்த 3 இயக்கங்களும் இளைஞர்களுக்கு அதிக வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தரும் என்பதோடு சர்வதேச முதலீட்டாளர்களுக்கு இந்தியாவில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி தரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. செயற்கை நுண்ணறிவு இயக்கத்துக்காக மத்திய அமைச்சரவை ஏற்கனவே 10,000 கோடி திட்டத்துக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்காக. ஸோ இந்தியா வந்து இப்போ வரைக்குமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு எந்த ஒரு பாலிசியும் கொண்டு வரல. ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் தான் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. சரிங்களா? இதன் மூலம் நாட்டில் கணினி உள்கட்டமைப்பு மேம்படுத்தப்படும் என்பதோடு புத்தாக்க நிறுவனங்களின் ஆராய்ச்சிக்கும் ஆதரவு அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 45% புத்தாக்க நிறுவனங்கள்ல பெண்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா தலைமை வகிக்கிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி உங்களுக்கு உமன் எம்பவர்மெண்ட் ஸ்கீமு ஸோ போன வருஷம் அதாவது 2022ல் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15 அன்னைக்கு PM வந்து ஒரு ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருந்தாரு. அந்த ஸ்கீம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மதி தீதி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஸ்கீம் என்ன அப்படின்னா ஸோ 3 கோடி பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா லட்சாதிபதியாக வந்து ஆக்கணும் அப்படின்றது தான் அந்த திட்டம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு உமன் எம்பவர்மெண்ட் ஸ்கீம் தான். ஸோ அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இங்கே பார்க்கலாம், 2024ல் நாட்டில் புத்தாக்க நிறுவனங்களின் எண்ணிக்கை வந்து 100க்கும் குறைவாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1.5 லட்சத்துக்கு மேலே அதோட எண்ணிக்கை வந்து உயர்ந்து வந்திருக்கு. அதில் 45%க்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் வந்து அந்த ஆண்டர்பிரினராக வந்து இருக்காங்க, உமன் ஆண்டர்பிரினராக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உலகிலேயே அதிக புத்தாக்க நிறுவனங்களை கொண்ட 3வது பெரிய நாடு நம்மளோட இந்தியா அப்படின்ற இந்த டேட்டாவும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஸ்டார்ட் அப்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பேரில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா யூனிகார்ன் அப்படின்னு சொல்லுவாங்க, UNICORN, யூனிகார்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இதில் வந்து நீங்கள் பார்க்குறது. நெக்ஸ்ட் நியூஸ்குள்ளே போகலாம். உக்ரைன் ரஷ்யா போருக்கு பேச்சு மூலம் தீர்வு. ஸோ மோடி வந்து வலியுறுத்திருக்காரு. சரிங்களா? ஸோ இப்போ வந்து உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் ஸோ சண்டை போயிட்டு தான் இருக்குது இப்போ வரைக்குமே. ஸோ அதை தான் நம்ம வந்து சொல்கிறாங்க. இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் எதனால சண்டை வந்துச்சு அப்படின்றது தெரியணும். ஸோ NATO அப்படின்ற இந்த அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் வந்து ஜாயின் பண்ணுறதா வந்து சொல்லியிருந்தாங்க. அது வந்து ரஷ்யாவுக்கு பிடிக்கல. சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பில் உக்ரைன் வந்து NATO அப்படின்ற இந்த அமைப்பு, நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படின்ற இந்த அமைப்பில் உக்ரைன் வந்து ஜாயின் பண்ணிடுச்சு அப்படின்னா அந்த NATOவில் இருக்க மற்ற கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உக்ரைனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சப்போஸ் ரஷ்யா வந்து உக்ரைனை அட்டாக் பண்ணுது, அதாவது NATOவில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அட்டாக் பண்ணுது அப்படின்னா ஸோ NATO கண்ட்ரிஸ் எல்லாருமே ரஷ்யாவையும் தாக்குவாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த NATOவில் இருக்க ஒரு முக்கியமான இந்த ஆர்கனைசேஷனோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஸோ சப்போஸ் இப்போ உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா NATOவில் ஜாயின் பண்ணிச்சுன்னா நம்ம வந்து அந்த கண்ட்ரியை அடிக்க முடியாது அப்படின்றனால தான் ஸோ உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இப்போ ஒரு 1 இயருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா போர் வந்து நடந்துச்சு. ஸோ அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன் வந்து அவங்க வந்து ஜாயின் பண்ண விடலை அப்படின்னா நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆஃப் ஆர்கனைசேஷனில்
ஸோ அவங்க ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா எல்லா கண்ட்ரிஸும் உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அந்த குழுவில் போய் ஜாயின் பண்ணிடுச்சு அப்படின்னா. ஸோ அப்போ ரஷ்யாவுக்கு வந்து இது வந்து பேராபத்து முடிவாக வந்து கொண்டு வரும் அப்படின்றதுக்காக தான் ஸோ ரஷ்யா வந்து உக்ரைன் மேலே சண்டை போட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸில் திமுக களமிறங்கும் 11 புதுமுகங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு பார்ட்டிஸும் அவங்களோட இது லோக்சபாக்கு அனுப்புகிற அந்த மெம்பர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸு, அட்வொகேட்ஸு, ஸோ இவங்க எல்லாருமே வந்து இடம்பெற்றிருக்காங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நமக்கு யார் யாருன்றது முக்கியமானது இல்லை. ஸோ ஆனால் வந்து டாக்டர்ஸு, லாயர்ஸு இவங்க எல்லாருமே இருக்காங்க அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க இவங்களோட பார்ட்டி இதில். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் அண்ட் ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போகலாம். இந்தியாவுடன் எக்ஸ் டைகர் ட்ரையம்ப் 24 என்ற கூட்டு ராணுவ பயிற்சியால் எந்த நாடு பங்கேற்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. ஸோ இது மாதிரி எக்ஸசைஸ்லாம் கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு குரூப் 1 அண்ட் குரூப் 4ல் வந்து கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது எக்ஸசைஸ்லாம். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் 2023ஆம் ஆண்டிற்கான 33வது சரஸ்வதி சம்மான் விருது யாருக்கு வழங்கப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பிரபா வர்மா அவர்களுக்கு. ஸோ நம்ம நேற்று நியூஸில் வந்து பார்த்துருப்போம், அதாவது 32வது அதாவது 2022க்கான அவார்டு வந்து யாருக்கு வழங்கப்பட்டுச்சு அப்படின்னா எழுத்தாளர் சிவசங்கரி அவர்கள். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உமன் ரைட்டர். ஸோ இப்போ பிரபா வர்மா அவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் கேரளத்தை சேர்ந்த ஒரு எழுத்தாளர், ஸோ கவிஞர்னு சொல்லலாம். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு 33வது சரஸ்வதி சம்மான் அவார்டு 2023க்கானது கிடைச்சிருக்கு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா மக்களவை தேர்தலுக்கான KYC அதாவது நோ யுவர் கஸ்டமர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த செயலியை தேர்தல் ஆணையம் அறிமுகப்படுத்துகிறது. KYS-இன் முழு வடிவம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நோ யுவர் கேண்டிடேட் அப்படின்றது தான். இதில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காமனாக நோ யுவர் கஸ்டமர் அப்படின்றது தான் பேங்க்கில் கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நோ யுவர் கேண்டிடேட் உங்கள் வேட்பாளரை அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்றது தான். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச மகிழ்ச்சி தினம் மார்ச் 20 அன்று அனுசரிக்கப்படுகிறது. சர்வதேச மகிழ்ச்சி தினம் எப்போதுலேருந்து கொண்டாடப்படுது அப்படின்னா 2013 நெக்ஸ்ட் நியூஸ் ஸ்டார்ட் அப் மகாகும்ப் 2024 மார்ச் 18 முதல் 20 வரை எங்கு ஏற்பாடு செய்யப்பட்டது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா புதுடெல்லி. ஸோ நியூ டெல்லியில தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ட் மகாகும்ப் 2024 நடக்க போகுது. நெக்ஸ்ட் நியூஸ் சமீபத்தில் 2021-22ஆம் ஆண்டிற்கான ராம்நாத் கோயங்கா விருதுகள் வழங்கப்பட்டன. ராம்நாத் கோயங்கா விருதுகள் எந்த தொகைக்காக வழங்கப்படுகின்றன? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிகை, ஸோ ஜேர்னலிசம்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராம்நாத் கோயங்கா அவார்ட்ஸ் வந்து வழங்குறாங்க. நெக்ஸ்ட் நியூஸ் ஐக்கிய நாடுகளின் நிலையான வளர்ச்சி குழுவால் வெளியிடப்பட்ட உலக மகிழ்ச்சி அறிக்கை அதாவது வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க 2024 இந்தியாவின் தரவரிசை என்ன? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 126. ஸோ அதே மாதிரி HDIலையும் வந்து பார்த்தீங்கன்னா 134வது இடத்துல இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை மறு ஆய்வு செய்யும் குழுவின் தலைவர் யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா VK பால் அவர்கள். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க, ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தோட மறு ஆய்வு செய்யும் குழுவினோட தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா VK பால் அவர்கள். நெக்ஸ்ட் நியூஸ் மீத்தேன் சாட் செயற்கைக்கோளை அறிமுகப்படுத்திய அமைப்பு எது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ் ஆனது எலன் மஸ்க் இது. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா உலக காலநிலை அறிக்கை 2023 எந்த அமைப்பால் சமீபத்தில் வெளியிடப்பட்டது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உலக வானிலை அமைப்பு அதாவது வேர்ல்டு மெட்ரோலஜிக்கல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோதான், இதோட இன்றைய நடப்பு நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி.